டைம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரியில் இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? கதை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ கதைகள் இருக்கு. இந்த கதையெல்லாம் தேடி அனுப்புறதுக்கும் ஒரு திறமை வேணும். சிலர் சொன்ன கதையை கேட்டு எழுதுறதுக்கும் ஒரு திறமை வேணும். அப்போ நிறைய கடிதங்கள் வந்தமயமாகவே இருக்கு. இது உண்மையான கதையா இல்லையா அப்படின்னு யோசிக்க முடியாத அளவுக்கு சில கதைகள் இருக்கத்தான் செய்யுது. இப்போ நான் முதலாவது கடிதம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது கொழும்புல நடந்த ஒரு கதையை தான் அவங்க பதிவு செய்திருக்காங்க. எங்களுடைய தெரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் இருக்கும் பாதையில நடந்த ஒரு கதையை தான் நான் உங்களுக்கு பதிவு செய்றேன். நாங்க இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா, கொழும்புல ரொம்ப ஒரு மிகுந்த அதிகளவான போக்குவரத்து உள்ள ஒரு இடம். ரொம்ப பிஸியாவே இருக்கும். எங்களுடைய அந்த தெருவ பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் பிஸியா இருக்கும். மக்கள் வாரதும், போறதும், வாகனங்கள் விரைவாக போவதும், இப்படி ஒரு ஒரு ரஷ்ஷான ஒரு இடத்துல தான் நாங்க இருக்கிறோம். அப்போ எங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு, அதாவது நான் இருக்கிற வீட்லருந்து 2 வீடு தள்ளி பார்த்தீங்கன்னா, ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அளவு வயது இருக்கும். ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து, பிள்ளைகள் எல்லாத்தையும் வெளிநாட்ல கட்டி கொடுத்து, இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்காங்க. அப்ப அவங்கள பார்த்துக்கிறதுக்கு, அவங்களுக்கு சமையல் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு ஆள் தேவை. ஏன்னா அவங்களுடைய வயது அப்படின்னு சொல்லும்பொழுது 80, 85 வயதை எட்டி பிடிச்சிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு சமையல் பண்றதுக்கு வீட்டுக்கு யாராவது தேவை அப்படின்றதுனால உதவிக்கு ஒருத்தர் எடுத்திருக்காங்க. அந்த அக்கா நல்லா சமைப்பாங்க. வீட்டை நல்லா க்ளீனாக பார்த்துக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு கூட பார்த்திங்கன்னா, சாப்பாடை எடுத்து வச்சு, எப்படியாவது அவங்கள சாப்பிட வச்சு, அப்படியெல்லாம் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. அவங்கள ஒரு குறையுமே கிடையாது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா, அந்த உதவிக்கு இருக்கிறவங்களுக்கு 2 பிள்ளைகள். ஒரு பெண் பிள்ளை, ஒரு ஆண் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் ஒரு மகள் கல்யாணம் முடித்து அவங்களுக்கு குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை போல். அப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. அப்போது இந்த பெண் குழந்தையை வளர்க்க வேண்டிய ஒரு சூழல், பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழல் இந்த அம்மாவுக்கு தான் இருக்குது. அந்த பெண் குழந்தையை பார்க்கணும், தன்னுடைய பேத்தியை வளர்க்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை அப்படின்றதுனால இந்த அம்மா இங்கே உதவிக்கு இருக்கிறாங்க. நல்ல ஒரு நிறைவான சம்பளம் கொடுக்கப்படுது. அதை அவங்களுடைய மகளுக்கு அனுப்பி அந்த குழந்தையை படிக்க வைக்கிற செலவெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தில் அவங்க வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, எப்போ பார்த்தாலும் ஒரு ஒரு 25 மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் நின்றுட்டு போவார். எப்போ பார்த்தாலுமே இந்த அம்மாவோட பேசிட்டு போவார். அப்போ இவர் யார் அப்படின்னு கேட்கும்பொழுது இவருடைய மகன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அம்மாவை தானே பார்க்க வராங்க அப்படின்னு நாங்களும் யோசிக்கலை, சரின்னு இருந்துட்டோம். ஆனால் இது என்னென்னா, தினம் வருவாங்க. எவ்வளவு மழை பெய்தாலும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு வெயிலாக இருந்தாலும் அப்படியே நிற்பார் அந்த இடத்துலையே. அவங்க அம்மா சில நேரம் பெல் அடித்தாலுமே அந்த வீட்டில் இருக்கவங்க 2 பேரும் கொஞ்சம் வயதானவங்க, அதெல்லாம் அவங்க கதவை திறக்க மாட்டாங்க. எவ்வளோ நேரம் பெல் அடித்தாலும் சில நேரம் அவங்க அம்மா வெளியே கதவு திறக்கலனாலும், இந்த உதவியாக இருக்கிறவங்க கதவு திறக்கலனாலும் இவர் நிற்பார். இவரும் அம்மா அம்மானு கூப்பிடுவார். ரொம்ப நேரம் அவங்க வரமாட்டாங்க. சில நேரம் வந்திருந்து பார்த்து சில நேரம் ஏசிட்டு போகிறதையும் நான் அடிக்கடி பார்த்துருக்கேன். ஆனால் இப்படி இருக்கும் பொழுது என்ன அப்படின்னா, அந்த அந்த பையனை பார்க்கும்போது நல்ல ஆரோக்கியமாக நல்ல ஒரு நிலையில் இருக்கிற பையன் மாதிரி தான் தெரிகிறார். என்ன அப்படின்னா, அடிக்கடி அவங்க அம்மா கிட்ட காசு வாங்கிட்டு போகிறதுக்கு தான் அவர் வாராரு அப்படின்றத நான் அவதானித்தேன். அப்போ கூட நான் ஒரு தடவை கூட சொன்னேன், ஏன் தம்பி இப்படி நின்றதில் சத்தம் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் அம்மாவை நான் பார்க்க வந்திருக்கேன். சரி, அம்மாவை பார்க்க வந்தால் நீங்கள் சத்தம் போடுவீங்களா? இல்லை, எனக்கு ஒரு அவசர தேவை அப்படின்னு சொல்லும்பொழுது, இல்லை அவங்க அம்மா சொன்னாங்க, இல்லை அவர் காசு கேட்க வந்தார் அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நல்லா தானே இருக்காரு, நீங்களும் நல்ல வேலை செய்து உழைக்கலாம் தானே, அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைத்து அவங்களுடைய மகளை பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க ஏன் அம்மாவுக்கு கரைச்சல் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் ஏதோ சொன்னார். அப்போ நான் நமக்கு ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு ஒதுங்கக்கூடிய ஒரு அளவு இருந்தது. ஆனால் அடிக்கடி நின்று அவர் அம்மா கிட்ட காசு வாங்கி எப்படியாவது அந்த காசை வாங்கிற ஒரு மணித்தியாலம் நின்றாவது காசு வாங்கிட்டு தான் போவார். அது 1000 ரூபாவா 2000 ரூபாவான்னு தெரியாது, ஆனால் வாங்கிட்டு தான் போவார். அந்த அம்மாவும் கஷ்டப்பட்டு உழைத்து தன்னுடைய மகளுடைய எதிர்காலத்துக்காக, அவங்களுடைய பேத்தியினுடைய எதிர்காலத்துக்காக சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இவர் வாங்கிட்டு போயிட்டு தேவையற்ற விதத்தில் இந்த பணத்தை செலவழிக்கிறார் அப்படின்னு புரிஞ்சிருச்சு. குடியிருக்கிறது, தேவையற்ற பழக்கங்கள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் நான் கூட அவங்க அம்மா கிட்ட சொன்னேன், ஏன் இப்படி அடிக்கடி உங்கள் மகன் காசு வாங்கிட்டு, இல்லை அவர் சாப்பிட்றதுக்கு தான் காசு வாங்குறாரு அப்படின்னு மகனை காப்பாற்றுவதில் தான் அந்த அம்மாவும் இருக்கிறாங்க. சில நேரங்களில் அவங்க அம்மா அந்த பணத்தை கொடுக்கும் பொழுது அவங்க மகனுக்கு திட்டி திட்டி கொடுக்கறது கூட நான் பார்த்துருக்கேன். அப்படி இருந்தும் அவங்க அம்மா ஏதோ வகையில் மற்றவங்க தன்னுடைய மகனை தப்பாக நினைக்கக்கூடாது, சாப்பிட தான் காசு வாங்குறாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த தாயின் உள்ளம் அப்படி இருக்கிறது. ஆனால் இந்த மகனின் உள்ளம் எப்படி இருக்கிறது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு. அந்த அம்மாவை இவ்வளோ வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்தி இந்த வீட்டில், இல்லை நீங்கள் உங்கள் மகன் அடிக்கடி தொந்தரவு கொடுக்குறாரு, நீங்கள் வேலையிலேருந்து போயிருங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய நிலை என்னவாக இருக்கும்? ஏன்னா இந்த வீட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை,
3 நேர உணவு, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செய்துட்டு சம்பளம் கிடைக்குது. அதில் நிம்மதியா இருக்காங்க. அப்போ இந்த நிம்மதியே இல்லாம பண்ணிரணும் அப்படின்னு அவங்க மகன் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாருமே அந்த பாதையில போறவங்க அவதானிச்சுட்டு தான் போறாங்க. ஆனால் ஏன் இப்படியும் சில நேரங்களில் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பது ஒரு கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கிறது. தாய் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அம்மாவுக்கு எப்பொழுதும் ஒத்துழைப்பும் ஒத்தாசையுமாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் அந்த மகனுக்கு இல்லையே. அம்மாவுக்கு இந்த வயசுலையும் கஷ்டத்தை கொடுத்து அவங்க உழைக்கும் பணத்திலிருந்து வாங்கி தீய பழக்க வழக்கங்களுக்கு செலவழிக்கிறதுல என்ன ஒரு நியாயம் எனக்கு ஒன்றுமே புரியலை. இந்த உலகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? நல்ல அருமையான கேள்வியில் இன்னொரு கதையை கேட்கலாம். போஸ்டர் குட்டி ஸ்டோரியில் அடுத்த கதை பார்த்துடலாமா? இது ஒரு காதல் கதை. காதல் அப்படின்னு சொன்னோன்னே அது வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆமாங்க, வித்தியாசமாக தான் இருக்குது. எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது தெரியுமா இந்த கதை? இவர் தன்னுடைய நண்பருடைய கதையை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னுடைய பேர் ரவி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. என்னுடைய நண்பர் பேரை நான் குறிப்பிட விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ரவி கொழும்புலேருந்து அனுப்பியிருக்காங்க. நான் என்னுடைய ஃப்ரெண்டினுடைய கதையை உங்களுக்கு எழுதுகிறேன் அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. என்ன அப்படின்னா, என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பெண்ணை ரொம்ப பிடிக்கும். அவங்க அவங்கள புரிஞ்சுக்கிட்டு காதலிக்கிறேன்னு சொன்னார். அவங்களும் இவங்களை காதலிக்கிறேன்னு சொன்னாங்க. இந்த காதல் சரியா தப்பான்னு கூட நான் எப்பயுமே என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுனது கிடையாது. சரி, அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். இந்த காதல் 2 வருடம் நீடித்தது. நீடிச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் திடீர்னு ரொம்ப சோகமாக இருந்தார். காதல் இல்லை அப்படின்னா தாடி வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்களோ என்னவோ தெரியல, அவ்வளவு தாடியெல்லாம் வளர்த்து ரொம்ப சோகமாக இருந்தார். அப்போ என்ன ஏதுன்னு நான் விசாரிக்க ஆரம்பிக்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, திடீர்னு அவர் காதலித்த அந்த பெண் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு உங்களே பிடிக்கல, எனக்கு இன்னொருத்தர், அவர் யாரோ வேறொருத்தர் மீது தான் எனக்கு காதல் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னங்க காதல் இது? புரியலை, எனக்கும் புரியல, பாவம் அந்த தம்பி. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சரி அப்போது இந்த காதல் தொடர முடியாது, இதை நம்ம இத்தோடே நிறுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அவங்க 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. ஆனால் என்னுடைய நண்பர் எவ்வளோ ரொம்ப நல்லவர் தெரியுமா? சண்டை பிடிக்கலை, சத்தம் போடலை, அவங்க வீட்டில் போய் பிரச்சனை பண்ணலை. ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த காதல் தெரியும். அந்த பெண்ணின் வீட்டில் இருப்பவர்களுக்கு இந்த காதல் தெரியும். அவங்கக்கிட்டே போய் சண்டை பிடிக்கலை. 2 வருடம் காதலிச்சாச்சு. எத்தனையோ பரிசு பொருட்களையும் வாங்கி கொடுத்து காதலிச்சாச்சு. அப்போது திடீர்னு இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? சரி பரவாயில்ல அப்படின்னு ரொம்ப அமைதியாக இருந்தார். இவங்களுக்கு அந்த நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இப்படி ஒரு நல்ல மனிதரோடு வாழ்வதற்கு அவங்க சந்தர்ப்பம் கிடைக்கல அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கொஞ்ச நாள் இனி அந்த பையனுடைய வீட்லேயும் நல்ல ஒரு பெண் பார்த்து கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ கொஞ்ச நாள் ஆன பிறகு சரி அம்மாவுடைய விருப்பமே நீங்கள் பெண் பாருங்க அப்படின்னு இவரே சொல்லிட்டாரு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பெண் வீட்டுக்கு தெரிய வருது இந்த என் ஃப்ரெண்டுக்கு பெண் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, இவர் காதலிச்சார் இல்லையா அந்த ஒரு குறிப்பிட்ட பெண், அவங்களுடைய அக்காவுக்கு இவர் மீது ஒரு காதல் இருந்திருக்கிறது. தங்கை இந்த காதலில் முந்திட்டாங்க அப்படின்றதுனால அந்த காதலை மறைச்சி வச்சுருந்துருக்காங்க. அப்போது இந்த ஒரு சூழ்நிலை, தங்கை பிரிந்த பிறகு அவங்களுடைய காதல் சொல்லப்படுகிறது. ஆனால் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு அந்த பெண்ணினுடைய வீட்டு சம்பந்தம் எதுவுமே எனக்கு வேண்டாம், இந்த காதலை நான் ஏற்றுக்க மாட்டேன், அதாவது அவங்க அக்காவுடைய காதலையும் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சிடறாரு. அவங்க அக்காவும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, அவரும் அதை கேட்பதாக இல்லை. எனக்கு அந்த பெண்ணுடைய எந்த ஒரு தொடர்புமே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. இங்கே இருந்தால் தானே இந்த பிரச்சனை, ஸ்ரீலங்காவில் இருந்தால், அதுவும் இந்த கொழும்பில் இருந்தால் தானே நீங்கள் இவ்வளோ பிரச்சனை கொடுப்பீங்க எனக்கு திருப்பி அப்படின்ற ஒரு முடிவில் இன்னைக்கு அவர் எங்கே இருக்கார் தெரியுமா? ஆஸ்திரேலியா போயிட்டார். காதலும் வேண்டாம், எந்த ஒரு அந்த பெண் சம்பந்தமான எந்த ஒரு தொடர்புமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு மனசு வெறுத்த நிலையில் தன்னுடைய நண்பர் இன்றைக்கி ஆஸ்திரேலியா போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கே நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர். ஏன்னா அங்கே போய் அவருக்கு பிடிச்ச ஒரு வேலையை தேர்வு செய்து நிம்மதியாக இருக்கார். அவருக்கு ஒரு நல்ல பெண் கண்டிப்பாக எதிர்காலத்தில் கிடைப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, நாங்கள் ட்ராவல் பண்ணும் பொழுது இப்படியும் சில மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்களா அப்படின்னு வாழ்க்கையில் யோசிக்கிற அளவுக்கு நிறைய பேரை சந்திக்கிறோம்ல. போஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் 2 கதை முடிச்சிட்டோமா? 3வது கதையை பார்த்துடலாமா? இந்த கதை என்ன அப்படின்னா, இந்த கதை கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு முன்பு நடந்த கதையை தான் இன்றைக்கி எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் பேரை நான் சொல்ல விரும்பலை, நான் கொழும்புலேருந்து தான் இந்த கதையை எழுதியிருக்கேன். 30 வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு கதை. எங்கள் அம்மா அப்பா திருமணம் நடந்து முடித்த பிறகு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு வருடம் கழித்து நான் பிறந்தேன். அதுக்கப்புறம் 1 வருடம் கழித்து
என் தங்கை பிறந்தாங்க. அப்போது எனக்கு வந்து 1 வயது நிரம்பி இருந்தது. தங்கை பிறந்து ஒரு 6 மாதம் கைக்குழந்தையாக இருக்கும் பொழுது என்ன நடந்தது அப்படின்னா, எங்கள் அப்பா ஒரு சில்லறை கடை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த கடையில் வந்து சில தகராறுகள், பிரச்சனைகள் அருகில் இருக்கிறவங்களால நடத்தப்படும். அப்போது இதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவங்க கடை நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு எங்கள் அப்பாவால் இந்த பிரச்சனையெல்லாம் தாங்கி கொள்ள முடியலை. அவருக்கும் இந்த யோசனையில் வந்து அவருக்கு வந்து என்னென்னா, திடீர்னு உடல் சுகவீனமாகி இருந்ததுனால அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்து போயிடுறாரு. 30 வருடத்துக்கு முன்னாடி எங்கள் தந்தை இறந்து போகிறாங்க. அப்போ எனக்கு 1 வயது, என்னுடைய தங்கைக்கு 6 மாதம். எங்கள் அம்மாவுக்கு வந்து பெருசாக உலகமே தெரியாது. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் 21 வயது. அப்பாவை இழந்து நிற்கும் பொழுது எங்கள் அம்மாவுக்கு வந்து கையில் காசு கூட இருக்கல. ஏன்னா எங்கள் அப்பா வந்து வாடகை கடையை தான் நடத்திட்டு இருந்தாங்க. பெரிய அளவு பேர் சொல்லும் அளவுக்கு, ஊர் சொல்லும் அளவுக்கு அப்பாவினுடைய குடும்பம் பெரிய வசதியும் கிடையாது. அப்போ எங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இருந்தாலும் எங்கள் அம்மா மனம் தளரவில்லை. என்னுடைய குழந்தைகளை நானே வளர்க்குறேன் அப்படின்ற ஒரு முடிவெடுத்தாங்க. ரொம்ப அழகாக வந்து அவங்களுக்கு ஒரு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுன்னே சொல்லலாம். அழகாக தையல் கலை அவங்களுக்கு தெரியும். ரொம்ப அருமையாக திருமணம் முடித்த அந்த காலகட்டத்திலே எனக்கு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எங்கள் தங்கச்சிக்கு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அம்மா வந்து தைத்து அதுக்கு அழகாக பூ வேலையெல்லாம் செய்து அப்படியே உடுத்தி அழகு பார்க்குறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். இதை அவங்க அருமையாக பயன்படுத்திக்கிட்டாங்க. கையில் இருந்த காசை வச்சு ஒரு சின்ன மிஷின் எடுத்தாங்க. அந்த மிஷினை வாங்கி ரொம்ப அழகாக தையல் வேலையை ஆரம்பித்தாங்க. சின்னதாக ஃபஸ்ட்டு அவங்க தான் முதல்ல தைச்சாங்க. கொஞ்சம் ஆர்டர்ஸ் வந்தது. அதை வச்சு குடும்பத்தை நடத்திட்டு போக பார்த்தாங்க. முடிஞ்ச அளவு போராடினாங்க. ஒரு பெண் தனியாக வாழ்கிறதுனா என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் எதிர்த்து தைரியமாக போராடினாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வளர ஆரம்பித்தேன். தங்கச்சியும் வளர ஆரம்பித்தாங்க. அவங்களும் படித்தாங்க, நானும் படிக்க ஆரம்பித்தேன். தங்கச்சி நல்லா படிப்பாங்க. கிளாஸில் ஃபஸ்ட்டாக கூட வரக்கூடிய ஒரு மாணவியாக தான் இருந்தாங்க. எங்கள் அம்மா கொஞ்சமாக காசு சேர்த்து அவங்களுடைய தொழிலை கொஞ்சம் விஸ்தரித்தாங்க. அந்த தொழிலில் வந்து இன்னும் 2-3 பெண்களை உள்வாங்கி அவங்களும் தையல் வேலையில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சி என்பது இன்றைக்கி ஒரு 10 பேரை தன்னுடைய தையல் நிறுவனத்தில் அமைத்து நிறையா ஆரம்பத்தில் சாரி ப்ளவுஸ் தைச்சிருக்கலாம், சின்ன ட்ரெஸ்ஸுகள் தைச்சிருக்கலாம். இப்போ பெரிய அளவாக நிறைய தையல் ஆர்டர்ஸ் எடுத்து திருமணத்திற்கு தயாராகும் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அழகான கைவேலைகள் செய்து கொடுக்க அளவுக்கு கூட இந்த சாரி ப்ளவுஸை ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணி செய்து கொடுக்கக்கூடிய திறமை எங்கள் அம்மாவுக்கு இன்றைக்கி இருக்குது. ஸோ ஒரு பெண் தொழில் அதிபராக இருந்து அவங்களுடைய அந்த ஆளுமையை பார்க்கும் பொழுது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா தனியாக இருந்து போராடி இன்றைக்கி ஜெயிச்சிருக்காங்க. எனக்கு திருமணம் முடிச்சாச்சு. எனக்கும் இன்றைக்கி 2 குழந்தைகள் இருக்குது. தங்கச்சியும் திருமணம் முடித்து, தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக படித்து டிகிரியெல்லாம் முடித்து நல்ல ஒரு இடத்துல நிறுவனத்தில் வேலை செய்திருக்காங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வரன் அமைஞ்சு இன்றைக்கி அவங்களுக்கும் 2 குழந்தைகள். எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? தனித்து இருந்து வாழ்ந்து காட்ட முடியும். தான் மாத்திரமல்ல, தன்னுடன் இணைத்து பலரோடு இணைத்து நேர்மையாக பயணிக்க முடியும் அப்படின்ற விடயத்தை இந்த இடத்துல பதிவு செய்திருக்காங்க. கண்டிப்பாக அந்த கடிதத்தை பார்க்கும் பொழுது மனது நிறைவாக இருக்கிறது. வாழ்க்கையில் துன்பம் இருந்தது, ஆனால் அந்த துன்பத்துக்கே கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த வளர்ச்சி அமைந்திருந்தது அப்படின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். சில நேரங்களில் இப்படியெல்லாம் நல்ல மனிதர்களோடு பயணிக்கத்தான் செய்கிறோம். போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரி, ஆனால் நிறைய அர்த்தங்களை சொல்லக்கூடிய கதைகளாக கண்டிப்பாக அமைந்திருக்கும். கடிதங்கள் தொடர்ந்து அனுப்பிட்டே இருங்க. உங்களுக்கான முகவரி பதிவு செய்து நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக உங்களுக்கு தரப்பட்ட வண்ணம் இருக்கும். இன்னும் மற்றொரு நிகழ்ச்சி உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.